வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடி உருளை, ஏர் பொட்டேட்டோ, காவல்லி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொடி உருளை வந்து பார்த்திங்கன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா, மலை பிரதேசங்கள்லேருந்து நமக்கு விளைய வச்சு கொடுக்குறாங்க. நீலகிரி, ஊட்டி போன்ற பகுதிகளிலிருந்து. அந்த மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சமவெளியில் சரியாக வளர்கிறதில்ல. ஸோ இதுக்காகவே நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வந்த உருளைக்கிழங்கு ரகம் தான் இந்த கொடி உருளை. இந்த கொடி உருளை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான செடி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு தாய்க்கிழங்கை வந்து மண்ணில் பதிச்சு வச்சுட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிள் அளவுக்கு இருக்கக்கூடிய முதிர்ந்த தாய்க்கிழங்கை மண்ணில் பதிச்சிட்டிங்கன்னா, ஆடி மாத சமயங்களில் அதுவே துளுத்து வெளியே வந்துடும். இந்த கிழங்கு நீங்கள் ஒரு மூலையில் வச்சுட்டாலும் அதுவே துளுத்து வெளியே வரும். அதுக்கப்புறமும் நம்ம வந்து அதை பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படியான கிழங்குலேருந்து வந்த இப்போ காயை தான் நீங்கள் பார்க்குறீங்க, கொடி உருளை காயை. இந்த காய் வந்து அந்த உருளைக்கிழங்கை நம்ம எப்படிலாம் பயன்படுத்துகிறோமோ, சமைக்கிறோம், வறுக்கிறோம், பொரிக்கிறோம், சிப்ஸ் போடுறோம், சாம்பாரில் போடுறோம், எல்லாத்துக்கும் இதையும் பயன்படுத்திக்கலாம். இதனுடைய இலை அளவு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. அந்த உருளைக்கிழங்கை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து அதை விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு நீங்கள் பறித்து வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. மாத கணக்கில் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த கொடிகளில் ஒவ்வொரு கணுக்களுமே இருந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஆப்பிள் அளவுக்கு நான் கொடி நட்ட ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பந்தல் முழுக்க காய்க்க ஆரம்பிச்சிடும். இது பந்தல் போட்டு நல்லா பராமரித்தோம்னா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வீட்டில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு காய்ச்சி தள்ளிடும். அப்படியான ஒரு சிறப்பான கிழங்கு தான் இது. பட் ஸ்கின் கொஞ்சம் இதுக்கு ரஃப்பாக இருக்கும். பட் ஆனால் சூப்பரான ஒரு நாட்டு ரகம் தான் இது. சமவெளியில் விளையக்கூடிய கொடி உருளை, ஏர் பொட்டேட்டோ, காவல்லி கிழங்கு. நன்றி.